இப்போ கம்பஞ்சோறுக்கு வந்து கம்பு 1 டம்ளர் கம்பு எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊறி நல்லா வடிகட்டி ஒரு இதில் வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் குருணையாக பவுட்ரு பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு வந்து 1 கப்பு நீங்கள் டம்ளர் எதுக்கு அளந்தாலும் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1க்கு 3 நல்லா ஊறி இருக்கிறதுனால இந்த அளவுக்கே தண்ணி சரியாக இருக்குது. இப்போ அடுப்பில் வச்சு அப்படியே நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு இருங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணி மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள். சாதம் நல்லா கெட்டியாக இருக்கும். இது சாதமாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழம்பு ஊற்றி கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி வச்சு சாதமாகவும் சாப்பிட்டுக்கலாம். கூலாகவும் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. வேணுங்கிறப்போ தண்ணியில் போட்டு நைட்டு எடுத்து 2 எவ்வளோ வேணுமோ 2 கட்டியும் எவ்வளவோ எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. நைட் எடுத்து தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் நல்லா மோர் ஊற்றி கலந்து கூழ் மாதிரியும் காய்ச்சிக்கலாம். சாதமாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதமாகவும் வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் மோர் அடித்து வச்சுருக்கேன். மோர் ஊற்றி இந்த மாதிரி கூழ் மாதிரி கலந்து வச்சுட்டேன். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோடு சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு சைடிஷாக ஊறுகாய், மோர் மிளகா, சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கூழாக தான்